வீட்டிலேயே கம கமன்னு டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய அரேபியன் சிக்கன் மந்தி எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். இந்த அளவுக்கு சிக்கன் மந்தியை நம்ம ஹோட்டல்லேருந்து வர வச்சோம்னா இல்லை ஹோட்டலில் போய் சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக 1200லேருந்து ஒரு 1500 ஆச்சு நம்மளுக்கு வந்துடும். ஆனால் வீட்டில் நம்ம செஞ்சோம்னா ஒரு 600-700 ரூபாய்க்குள்ளேயே ஒரு 8 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சிக்கன் மந்தி நம்ம வீட்டில் ஈஸியாக செய்ய முடியும். அதே டேஸ்ட்லேயும் நம்ம செய்ய முடியும். எனக்கு சமைக்கவே தெரியாதுன்னு சொல்கிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக இந்த சிக்கன் மந்தியை நம்ம வீட்டில் ஹோட்டல் ஸ்டைலில் அதே டேஸ்ட்டில் செய்ய முடியும். இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் மந்தி செய்கிறதுக்கு நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதை போல் பீசஸ் வாங்கிக்கலாம். மந்தி சாப்பாடு செய்கிறதுக்கு சிக்கன் பீசஸ் வேணும்னு கேட்டிங்கனாவே இதே போல் தான் அவங்க கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம மீனுக்கெலாம் எப்படி கோடு போடுவோமோ அதை போல் இதுக்கும் நம்ம கோடு கோடாக போட்டுக்கலாம். இந்த சருப்பு விட்டால் தான் நம்மளுக்கு மசாலா எல்லாம் நல்லா உள்ளே இறங்கி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், சீக்கிரமும் வெந்து வரும். நம்ம மற்ற சாப்பாடு வீட்டில் செய்வோம் இல்லையா, சாப்பாடு, சாம்பார், கூட்டு, இன்னும் நிறைய பொரியல் அது இதுன்னு செய்கிறத விட இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். வேலையும் ரொம்பவே ஈஸி தான். டேஸ்ட் ஆனால் சூப்பராக இருக்கும். என்னோடய சேனலை நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் என்னோடய வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போது ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். நம்ம கீரல் போட்டு வச்சுருக்க க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சிக்கன் ரொம்ப பெரிய பெரிய பீஸாக இருக்கிறதுனால நம்ம இதை போல் குக்கரில் வேக வச்சு செய்யும்போது ரொம்பவே சாஃப்டாக சிக்கன் வெந்து வரும். இதை டைரெக்டாக நம்ம தவாவில் போட்டு வேக வைக்கும்போது அந்தளவுக்கு வேகாது. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல் சமைக்கவே தெரியாதவங்க கூட இதை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பிகினர்ஸும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஏன்னு கேட்டால் நம்ம இதை ஒரு ரெடிமேட் மசாலாவில் தான் செய்ய போகிறோம். இந்த ரெடிமேட் மசாலா எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். மந்தி மசாலான்னு தான் இருக்கும். இது நம்ம சிக்கனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், மட்டனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெடிமேட் மந்தி மசாலாவை 1 டேபிள் ஸ்பூன் இப்போ சேர்த்துக்கலாம். மறுபடியும் நம்ம சேர்க்க தான் போகிறோம். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் இப்போ சேர்த்துட்டு 2 கிளாஸ் தண்ணி விட்டு இதை 1 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா ஆறின பிறகு நான் இப்போ திறந்து பார்க்குறேன். நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். தண்ணியை மட்டும் நம்ம அப்படியே வச்சுட்டு சிக்கன் பீசஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த சிக்கன் பீசஸில் தான் நம்ம மசாலா தடவி இதை மறுபடியும் நம்ம தவாவில் பொரிக்க போகிறோம். டைரெக்டாக தவாவில் பொரிக்காமல் இதை போல் வேக வச்சு பொரிக்கும்போது ரொம்ப சாஃப்டாக வெந்து வந்துடும். வேலையும் ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடும். நம்ம வச்சுருக்க அந்த ரெடிமேட் மந்தி மசாலாவில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். அந்த ஒரு பாக்கெட்டே நமக்கு கரெக்டாக 1 கிலோ செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏற்கனவே நம்ம சிக்கன் வேக வைக்கும் போது ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த மந்தியில் மிளகாய்த்தூள் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் நான் கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள் சேர்த்து செய்யலாமேன்னு சொல்லிட்டு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி லெமன் சேர்த்துக்கலாம். ஆரம்பத்தில் நான் லெமன் சேர்க்க மறந்துட்டு மசாலாவை சிக்கனில் தடவிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு லெமன் சேர்க்கலன்னு சொல்லிட்டு. இதை போல் எல்லா சிக்கன்லேயும் நல்லா மசாலாவை தடவி நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். தோசை தவாவில் நல்லா நிறைய ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு நம்ம இதை ஒரு 10 நிமிஷத்தில் எல்லா சிக்கனையும் பொரித்து எடுத்துடலாம். சிக்கன் நல்லா பொரிஞ்சதும் 2 பக்கமும் நல்லா பொரிய விட்டு நம்ம எடுத்துக்கலாம்.
இந்த அளவுக்கு சிக்கன் பொரிஞ்சு வந்தால் போதும். எல்லாத்தையும் நம்ம ரெடியாக எடுத்து வச்சுட்டு அடுப்பில் வேற ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். 1 கிலோ அரிசி வேகிற அளவுக்கு உள்ள ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். கொஞ்சம் அடி கனமான பாத்திரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம இதை புழுங்க போடும்போது அடி பிடிக்காமல் இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து 3 பட்டை, 4-5 ஏலக்காய், 4-5 கிராம்பு சேர்த்துக்கலாம். அன்னாசி பூ இருந்தால் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இருந்தது, அதனால் 1 சேர்த்துருக்கேன். ஒரு 4 பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது ஒரு பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். இந்த சிக்கன் மந்தி ரெசிபியை நம்ம பாஸ்மதியில் செஞ்சால் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இது எல்லாமே நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பாஸ்மதி ரைஸை ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். அந்த ரைஸ் ஒரு அரை மணி நேரமாவது கண்டிப்பாக ஊறணும். இதோடையே இந்த வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சம் பூண்டை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இதில் காரம் எதுவும் நம்ம சேர்க்காதனால 2 பச்சை மிளகாய் மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கலாம். கொஞ்சமாக புதினா தழை சேர்த்துக்கலாம், நல்ல மணமாக இருக்கும். ஒரு கிலோ நான் அரிசி எடுத்திருக்கேன். அதை கப்பில் நம்ம அளந்தோம்னா எனக்கு சின்ன கப்பில் 5 கப்பு வந்தது. ஒரு கப்புக்கு 1.5 கப்பு நம்ம தண்ணி சேர்க்கணும். இந்த தண்ணி ஏன் இந்த கலரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சிக்கன் வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அந்த தண்ணியை தான் நம்ம அரிசியில் சேர்க்கணும். நல்லா சிக்கன் ஸ்டாக்லேயே இது நல்லா வெந்து வரும்போது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். இப்போது அந்த ரெடிமேட் மந்தி மசாலாவில் ஏற்கனவே நம்ம சிக்கன் வேக வைக்கும்போது போட்டது, சிக்கன் பொரிக்கும்போது போட்டதெல்லாம் போக 1 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். அந்த 1 டேபிள் ஸ்பூனை இந்த தண்ணியில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மந்தி சாப்பாடு அப்படியே ஹோட்டலில் இருக்கிற அதே டேஸ்ட்டில் இருக்கணும்னா இதுக்கு கண்டிப்பாக இந்த ட்ரை லெமன் வேணும். ட்ரை லெமன் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அதில் ஒரு 2 சேர்த்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் இருக்கிற இடத்துல ட்ரை லெமன் கிடைக்கலன்னா நார்மலாக இருக்கிற லெமனை ஒரு 20-25 நாள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து அதை சேர்த்துக்கலாம். ஆனால் ட்ரை லெமன் சேர்க்காமல் செஞ்சிடாதீங்க. ஏன்னா அதோடய ஃப்ளேவரும் அதோட டேஸ்ட்டும் நமக்கு இந்த மந்திக்கு ரொம்பவே முக்கியம். இதை போல் தண்ணி கொதித்து வர ஸ்டேஜில் நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா பாஸ்மதி ரைஸ், அதை இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். நல்லா கொதித்து நல்லா தண்ணிலாம் வற்றி வரட்டும். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு, ரொம்ப லைட்டான உப்பு இருந்தாலே போதும். ஏன்னா இதை நம்ம ஏதாவது ஒரு தக்காளி சட்னியோ இல்லை புதினா சட்னியோ சேர்த்து தான் இந்த மந்தியை சாப்பிடுவோம். அப்படியே நார்மலாக வெறுமனே சாப்பிட மாட்டோம். இப்போ நல்லா கொதிச்சு வருது. இன்னுமே தண்ணி நல்லா வற்றி வரணும். இப்போ எல்லா தண்ணியும் நல்லா வற்றி ட்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதை இது மேலே நல்லா அடுக்கிக்கலாம். எல்லா சிக்கனையும் அடுக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு இதை லோ ஃப்ளேமில் வச்சிடலாம்.
அவ்வளோதான். இப்போ நம்ம புழுங்கு போட போகிறோம். அதனால் கடைசியாக ஒரு சின்ன தட்டு வச்சு இதில் நம்ம நல்லா நெருப்பாக்குற இந்த கறி துண்டை எடுத்து வச்சு கொஞ்சமாக நெய் சேர்த்தோம்னா புகை வரும். அதப்போ நம்ம டக்குன்னு மூடியை போட்டு மூடிடணும். இந்த புகையோட வாசனை இந்த மந்திக்கு ரொம்பவே முக்கியம். வீடே மணக்கும். மந்தி வாசம் தாங்காத வீட்டில் நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டில் எப்படி போய் உட்காந்து சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட்லேயும் மணமோடையும் இருக்கும். கடைசியாக கொஞ்சம் முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் திராட்சையும் நம்ம நெய்யில் வதக்கிட்டு இதில் மேலே நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் பார்க்க அழகாகவும் இருக்கும். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் இந்த மணத்தையும் டேஸ்ட்டையும் ரொம்பவே ரசித்து சாப்பிட்டாங்க. அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் பாராட்டு மழை பொழியும். எனக்கு சமைக்கவே தெரியாதுன்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இதை ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சு வீட்டில் நல்ல பேர் எடுத்துருவாங்க. இதே போல் வேறொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.